தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் பதவி நீக்கம். விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் பதவி நீக்கம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் செஞ்சி தொகுதியில் வெற்றி பெற்றவர் செஞ்சி மஸ்தான். இவர் 2016 மற்றும் 21ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார். தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். இவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே பொன்முடி அமைச்சராக உள்ளார். அவர்தான் மூத்த அமைச்சர். திமுகவின் மூத்த அமைச்சர் சீனியர் அமைச்சர் பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இடையே 7ஆம் பொருத்தம். இருவருக்கும் பகை நீர்பூத்த நெருப்பாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவரிடமிருந்து கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவி சமீபத்தில் பறிக்கப்பட்டது. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அவசரமாக திமுக அவருக்கு மாவட்ட அவைத்தலைவர் பதவி வழங்கியது. விக்கிரவாண்டி தேர்தல் சுமூகமாக நடைபெற்று முடிந்தது. இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. திமுக முன்னிலையில் உள்ளது. விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய திமுக முடிவு செய்துள்ளது. ஏறத்தாழ 10 அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் வேலை சரியாக செய்யவில்லை என்று செஞ்சி மஸ்தான் மீது பொன்முடி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவது உறுதி என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.